பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். தென் தமிழகத்தின் வளர்ந்து வரும் தொழில் நகரமாக தூத்துக்குடி விளங்குகிறது. தூத்துக்குடி அடுத்த வாகை குளத்தில் 1992ஆம் ஆண்டு விமான நிலையம் திறக்கப்பட்டது. அதில் 1350 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதை இருந்தது. இப்போது 2 தனியார் விமான நிறுவனங்கள் மூலம் சென்னை மற்றும் பெங்களூருவுக்கு 9 விமான சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் நாளுக்கு நாள் விமான சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. அதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு 381 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1350 மீட்டர் ஓடுபாதையானது 3115 மீட்டர் ஓடுபாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையிலும் பல்வேறு வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவு விமானங்களான ஏர்பஸ், போயிங் ஆகியவை வந்து செல்லும் வகையில் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 26ஆம் தேதி திறந்து வைக்கிறார். அதற்காக அன்று இரவு 8 மணி அளவில் மாலத்தீவில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகிறார். விமான நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் அன்று இரவே பிரதமர் மோடி திருச்சி புறப்பட்டு செல்கிறார். அந்த விழாவில் மத்திய மாநில அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் செய்து வருகின்றனர். சென்ற ஆண்டு தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தின் புதிய சரக்கு பெட்டக முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேலும் தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் ஆலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க இருப்பது கவனம் பெற்றுள்ளது.